ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நவராத்திரி ஸ்பெஷல் கற்கண்டு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு இதை தண்ணியில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் போல் ஆகிருக்கு. தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். உளுந்தும் நல்லா ஊறி இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கற்கண்டு சேர்த்துக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் கற்கண்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ கிரைண்டரில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்ச உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்த்து விட்டுக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை சேர்த்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கற்கண்டு பவுடரை இதில் சேர்த்து விட்டுடலாம். நீங்கள் கற்கண்டு பவுடரை சேர்க்கும் போதே உங்களுக்கு உளுந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்ல எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வடைக்கு கொஞ்சமாக எடுத்து நம்ம வடை தட்டி விட்டுக்கலாம். வடையை தட்டி விட்டுட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டு விட்டுடலாம். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து விட்டுக்கலாம். எல்லா வடையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வர இருக்கட்டும். இப்போ இதை திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கற்கண்டு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா வடையுமே போட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி கற்கண்டு வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.